வியூஸ் வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ராகினி காவேரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க தருணத்துல அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து கங்கா வந்துடுறாங்க. கங்கா வந்து என்ன பண்றாங்க, காவேரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசுறாங்க. கங்கா காவேரி இவங்க 2 பேருக்குள்ள 1008 சண்டை சச்சரவு இருந்தாலும் என்ன பண்றது, ராகினி முன்னாடி தன்னோட தங்கச்சி விட்டு கொடுக்காம இருக்காங்க. அதுவே ராகினிக்கு ஒரு பெரிய நோஸ் கட்டாவே அமைஞ்சிருக்கு. நடந்த பிறகும் வந்து காவேரியை பார்த்து சும்மா விடுவாங்களா கங்கா? இங்க பாரு, நீ பண்ண வேலையினால என்ன ஆயிருக்கு பாரு. கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஒரு வேலையை பண்ண, அதனாலதான் கண்டவெல்லாம் வந்து உன்னை திட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காவேரியை பார்த்து பாசத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிவினுக்கு என்னதான் காவேரி வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணி வச்சாலும் என்னதான் நிவின் மனசுல இருக்க காவேரியை மாத்த முடியுமாங்க? மாத்தவே முடியாது. நிவினோட மனசுக்குள்ள ஒரு உயரமான இடத்துலதான் இருக்காங்க காவேரி. சும்மாவே நம்ம நிவின் வந்து பரிதாபப்படுறதுல அடிச்சுக்க முடியாதுங்க. அந்த தருணத்துல காவேரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொன்னதும் சும்மாவா இருப்பாரு நிவின்? நம்ம காவேரி நினைச்சு கொஞ்சம் சங்கடப்படதான் தோணும். என்னதான் இருந்தாலும் முன்னாள் காதலி தானே அவங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம யமுனாவால சும்மா இருக்க முடியுமா? மனசு கஷ்டம் தானே படுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுக்காராச்ச நிவினு. வெண்ணிலா அவங்களோட வருகையில காவேரி டாக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டா அது நம்மளோட வாழ்க்கையை தானே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்ச யமுனா என்ன பண்றாங்க, பயத்தோட கிளம்பி வந்து காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கங்கா நம்ம காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காவேரியை பார்த்து எல்லாரும் திட்டுற மாதிரி ஒரு 4 வார்த்தை திட்டி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்ததும் யமுனாவும் திட்ட, நீ எல்லாம் திட்டுற நிலைமை ஆகி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சபடி என்ன பண்றாங்க, போய் டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த கேப் கிடைச்சா சும்மா விடுவாங்களா நம்ம யமுனா? உடனே என்ன பண்றாங்க, கங்கா பார்த்து, என்ன இவ இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா, என்னடி பண்றது யமுனா, இவ வந்து ஆர்வக்கோளால ஏதோ ஒரு வேலையை பண்ணி தொலைச்சிட்டா, ஆனா அவ வாழ்க்கையை நினைச்சதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்ல, இந்த மாதிரியே யமுனாவும் காவியோட வாழ்க்கையை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட மனசுக்குள்ள இருக்க இன்னும் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போறாங்க யமுனா. எனக்கு காவிரி அக்காவோட வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குக்கா, எனக்கும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்ல, அந்த சமயத்துல யமுனா தன்னோட உண்மையான ரூபத்தையும் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காவேரி அக்காவை இந்த வீட்டை அனுப்பிடுவாங்களாக்கா? ஒருவேளை காவேரி அக்கா தனியா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவரும் அவளை தேடி வந்துடுவாரே. யமுனா சுயநலமா பேசுறதை எதிர்பார்க்காத கங்கா கோவத்தோட சும்மா விடுவாங்களா? வாடி வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறது மட்டும் இல்லாம, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நாங்க என்னவோ ஒவ்வொரு நாளும் காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ பதறி போயிருந்தா நீ என்ன இதை மாதிரி வந்து பேசிட்டு இருக்க, நீ என்னவோ பதறி போய் தான் ஓடி வந்து நினைச்சா, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி உனக்கு இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தோட இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் எங்களை மாதிரி ஒரே வயிற்றுல தாண்டி பிறந்த, எப்படி இப்படிலாம் உன்னால யோசிக்க முடியுது, இவ்வளவு சுயநலமால யோசிக்க முடியாது, மேலேயும் இங்க இருந்தேன்னா அப்புறம் உன்னை என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியாது, தயவு செய்து நீங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டாத குறையா யமுனா விரட்டி அனுப்புறாங்க நம்ம கங்கா. கங்கா காவேரிக்காக இப்படிலாம் பேசினாங்க, இப்படிலாம் நடந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது வீக்கா ஃபேனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போன வெண்ணிலாவுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஞாபகம் மருந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், பழைய ஞாபகங்களை வர வைக்க திரும்ப என்ன பண்றாரு நம்ம விஜய், சொல்ற அந்த அறிவுரைகளையும் வந்து கேட்டுக்கிறாரு. டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க வெண்ணிலாவோட பழகுனீங்களோ அதே மாதிரி இப்ப பழகுனாதான் பழைய ஞாபகம்லாம் வெண்ணிலாவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுறாரு. இல்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துடியா துடிக்கிற ஒரு விஜய் இந்த வேலைகளா செய்யாம இருப்பாரா? இல்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்றாங்க, வெண்ணிலாவோட பழக ஆரம்பிச்சுட்டு அப்ப காவேரியோட நிலைமை என்னவா இருக்கும்? கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ராகினியும் வந்து காவேரிட்ட சிந்து பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்கிட்ட காவேரி அந்த வீட்டுல தான் இருக்காங்களா இல்ல எங்கன்னா போயிடுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.